கார்த்திக் தீபா சீரியல்ல மார்ச் 31க்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம கார்த்திக் வந்து அவங்க அம்மாவை தேடி போகிறாங்க. அபிராமியை தேடி போனதோட அவங்க எங்கே தேடினாலுமே கிடைக்கவே இல்லை. கார்த்திக் வந்து என்ன பண்ணுறதுனே புரியலை. அதுக்கப்புறமா நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. நம்ம அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க திங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வராங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னா, நம்ம கார்த்திக் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாச்சியார் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த குரூப்பில் அபிராமியை காணும்னு ஃபோட்டோவை இந்த லேடி பார்த்துருப்பாங்க. பார்த்ததோட அபிராமியை உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க தானே அது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்து ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இவங்க தானே அது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த லேடி வந்து ராணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ராணிக்கு ஃபோன் அடித்து, நீங்கள் குரூப்பில் போட்டிருந்தீங்கல்ல ஒரு அம்மாவை காணும்னு, நான் அந்த அம்மாவை பார்த்துட்டேன். அந்த அம்மா வந்து இந்த கடை முன்னாடி தான் நிற்கிறாங்க. கேட்ட உடனே ராணி வந்து ஷாக்காயிடுறாங்க. நீ அவங்கள தான் பார்த்தியா, இல்லை வேறு யாரையும் பார்த்துட்டு நீ வளர்றியா அப்படின்னு. இல்லை, நான் அவங்கள தான் பார்த்தேன். இங்கே ஒரு மளிகை ஷாப்பில் வந்து அவங்க திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டுட்டு தீபா வந்து கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்திக் சார், உங்கள் அம்மா வேறு எங்கேயுமே இல்லை சார், காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலில் தான் இருக்காங்க. நம்ம போனால் அம்மா ஈஸியாக வீட்டுக்கு கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துடலாம் சார் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட. அதை கேட்ட உடனே கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன தீபா, எங்கள் அம்மா வந்து நல்லா இருக்காங்கல்ல, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், ஒரு லேடி வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க சார், அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்தால் போய்ட்டு நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் சார் அப்படின்னு தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட அருணாச்சலத்தை பார்த்து விஷயத்த சொல்கிறாங்க. அப்பா, இந்த மாதிரி அம்மாவை கண்டுபிடிச்சாச்சுப்பா, அம்மா இந்த மாதிரி காஞ்சிபுரத்து பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் தப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட அருணாச்சலம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அருணாச்சலம் சொல்கிறாரு கார்த்திக்கிட்ட, நீ அம்மாவை போய்த்து கூட்டிகிட்டு வாப்பா, எனக்கு அபிராமியை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேராக கிளம்பி அவங்க அம்மாவை அழைக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த விஷயம் வந்து ரியாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தெரிஞ்சு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. கார்த்தி எப்படி கண்டுபிடிச்சான் அந்த இடத்த. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க ரியா கிட்ட, நமக்கு தெரிஞ்ச உண்மை எப்படி கார்த்திக் தெரிஞ்சிச்சு, அவன் தெரிஞ்சு தானே அவங்க அம்மா கூப்பிட்டு வர போயிருக்கிறான், நீ அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி கேளு என்னாச்சுன்னு அப்படின்னு சொன்னதோட ரியா வந்து அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே அந்த ரவுடிங்க ஃபோன் எடுத்து சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அபிராமி வந்து ஏதோ கடையில் இருக்காளாம்ல, அவளை போட்டு தள்ள தானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சீக்கிரம் அவள் கதையை முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கடா. ஓகே மேடம், நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கோயிலுக்கு வந்து அந்த நாச்சியார் வந்து எல்லா பக்கத்துலேயுமே ரவுடி வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே நாச்சியார் வந்து அந்த கோயிலில் இல்லை. அப்போ அந்த ரவுடி வந்து வரப்போகிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ காமிச்சு, இந்த அம்மா வந்து இந்த கோயிலில் தான் இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா, எங்கள் ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ரவுடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ரியாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறான். மேடம், நான் கோயில் வந்து எல்லா பக்கத்துலேயும் தேடி பார்த்தேன், அந்த மேடத்தை காணோம் அப்படின்னு சொன்னதோட, நீ எப்படியாவது அவள் கதையை முடிச்சிடு, கார்த்திக் அங்கே வந்துக்கிட்டு இருக்கான், அவன் வரத்துக்குள்ளே எப்படியாவது அவள் கதையை முடிச்சிட்டுன்னு சொன்னதோட, சரிங்க மேடம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை தேடுற வேலையை பார்க்குறாங்க. அபிராமி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கார்த்திக் அனுப்புன ஆள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அந்த ரவுடிக்கு தெரியாமல். ஏன்னா நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் கார்த்தி வந்து ஆலோசனை பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கான். நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம குடும்பம் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக கார்த்தி வந்து அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க அபிராமியை தேடி. இதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.